அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணுறதுக்கு 4000 5000 வாங்கிடுவேன். கம்பு இறக்கையில் வாங்குவேன், அப்புறம் சிமெண்ட் இறக்கையில் வாங்குவேன், காசை வாங்கிக்கிட்டே இருப்பேன். பேஸ்மட்டம் போட்ட உடனே பில்லர் எந்திரிச்சோடனே ஒருத்தர் வருவார் போட்டா எடுக்க. அவர் போட்டா வளைச்சு வளைச்சு 4 வாட்டி எடுப்பார். நீ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 கொடுத்துருந்தீங்கன்னா உடனே போயிருப்பாரு. நீ கொடுக்குற வரை 4 வாட்டி எடுத்துட்டமா அப்படின்னு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஒரு வரைபடம் கொடுப்பாங்க பாரு, வரைபடம். ஆஹா, அந்த வீட்டில் ஒரு ஹால் இருக்கணும், ஒரு ரூம் இருக்கணும், ஒரு சிலாப் இருக்கணும், ஒரு சீலிங் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு கப்போர்டு இருக்கணும், சாமி அறை இருக்கணும். 2,70,000 ரூபாயில இப்படியெல்லாம் நீ வீடு கட்டிடலாம் நீ நம்புற. 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 1,70,000 ரூபா கொடுப்பான். அது தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த ஆத்தா அந்த அம்மா பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாதிரி அரசாங்கம் காசு தந்துருச்சேன்னு சொல்லி தோடை விற்று தொங்கட்டானை விற்று நிலத்தை அடகு வச்சு சித்தப்பேன் பெரியப்பேன் மாமே மச்சினே அத்தனை பேர்ட்டையும் கடை வாங்கி கிரகப்பிரசவம் பண்ணிவிடுவோம்னு அந்த வீட்டை பூர்த்தி பண்ணிடுவோம்னு கட்டிடும் கடன்காரனாகி. இதில் கொடுமை என்னன்னா 7 லட்சம் அது போடும், இல்லாட்டி 8 லட்சம் போட்டிருக்கும். எவன் பிள்ளை பெக்கிறதுக்கு எவன்டா பேர் வைக்கிறது? பழனியம்மா வீடு கட்டினது 7 லட்சம், அதுக்கு கொடுத்தது 1.25 லட்சம் தான் அரசாங்கம். ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு திட்டம் எல்லாம். இந்த நாடு எப்படி போய்கிட்டு இருக்கு பாரு. ப்ராஜெக்ட்லாம் அது பெரிய விஷயம் இல்லை. இப்ப சொல்ல போறது தான் டெண்டரிங்கு. இங்க பாரு, 4 தூணு, அதுல தகர கொட்டைய. இந்த அண்ணா சிலை கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுல திட்ட மதிப்பை பாரு 20 லட்சம். ஏண்டா 5 நிமிஷம் பஸ்ஸுக்கு வந்து நின்றுட்டு போறதும் 10 நிமிஷம் வெயிலுக்கு ஒதுக்குறதுக்கும் இந்த தகர சீட்டை பார்த்துட்டு அதுல பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் எழுதிருக்கான். பெரிய கருப்பன் செய்த பெரிய சாதனை. திருட்டுலே பெரிய திருட்டுன்னா அண்ணா சிலை கிட்ட போட்ட இந்த பஸ் ஸ்டாண்டு தாண்டா உலக மகா திருட்டு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பிள்ளை வேணுமா வேண்டாமா? அதுதான் ரம்யா மோகன், அதுதான் சீமான் கட்சி, அதுதான் சீமான் கட்சி. இங்க பாருங்க, சிங்கம்னாரியில திருப்பத்தூர்ல யார எங்களை ஓட்டு கேட்க போனா கட்சிகள் உள்ளே வராதீர்கள், கட்சிகள் உள்ளே வராதீர்கள். கட்சியாக உள்ள வராதையா? 20 வருஷம் இங்க ஆண்டதே பெரிய இருப்பனை. வேற யாராவது நம்ம குறை சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவர் சரியில்லை, சுவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு. சாராயம் விற்கிறது யாரு? தமிழ்நாடு அரசு, ஏத்துக்குவோம். சாராதம் காய்ச்சறது யாரு? அவன் மந்திரி, அவன் பினாமி, 2 கட்சியிலும் இருக்கேன். ஆனா சாராயம் காய்ச்சறதும் அவன், சாராயம் விற்கிறதும் அவன், ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கிறது அவன். இப்ப நீ போய் குடிக்கிற, குடிச்சிட்டு இள வயசுலயே குடிச்சிடுற வீரனை, டாஸ்மார்க்கு பீர. பிள்ளை இல்லைன்னு போனா அவன் தான் செக்அப் பண்ணுவேன். இங்க வாரு, கொடை வந்துருச்சுன்னு போனா அவன் தான் செக்அப் பண்ணுவேன். ஆனா ஒன்னு, திமுக காரன் ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள போகையில இன்சூரன்ஸை பதிவு பண்ணிட்டு போ. ஏன்னா உள்ள ஸ்கேன் பாடி முழுக்க ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போ. ஏன்னா இங்க கிட்னி திருட்டுன்னு சொல்லப்படாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும். உத்தரவாதம் இல்ல உறுப்புகளுக்கு. இவங்க கட்டி வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியை உளவுத்துறையை வச்சு விசாரி. இது திமுக கார ஆஸ்பத்திரியா உள்ள நுழையவே கூடாது. யாராவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு எவனாவது கட்டி வச்சிருக்கானா அந்த ஆஸ்பத்திரிக்கு போ. நமக்கு என்ன கேள்வினா, சிவகங்கை ஆஸ்பத்திரியில் போய் பிள்ளை பத்த யாராவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானா சொல்லு? ஏண்டா அங்க போய் அந்த வெம்காட்டு புயல்ல, அந்த புழுதியில, அந்த அரச மரத்து நெடியில இன்னைக்கு பிள்ளை பத்திருமா, நாளைக்கு பிள்ளை பத்திருமான்னு 5 இட்லி 4 இட்லி சாம்பார். வடே அப்பா, சிவகங்கை ஆஸ்பத்திரிக்கு வெளியே சாம்பார் கிடைக்கும் பாரு. ஆகா, இதெல்லாம் வாங்கி தின்னவன் ஒருத்தன் திமுகவுக்கு ஓட்டு போட்டானா உண்மையிலேயுமே அவன் சுவை அறியாதவன், இல்லைன்னா மூளை இல்லாதவன் அர்த்தம். ஆரம்ப சுகாதார நிலையம் எதுக்கு? ஒரு நாள் நான் திருப்பத்தூருக்கு வந்தேங்க. வரையில வண்டியில பெட்ரோல் இல்லைங்க, பெட்ரோல் இல்லை. என்னடான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் உருட்டிக்கிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 கல்லு தான் ஊனிருப்பாங்க, 3 கிராதி. அதில் 7 லட்சம் ரூபா மதிப்பீடு போட்டிருப்பாங்க. வீடு கட்ட 2,70,000. ஆனால் 5 நிமிஷம் நின்றுட்டு போகிற கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டை பாரு 7 லட்சம் எழுதிருப்பேன். இதில் கொடுமை என்ன தெரியுமா? வாங்க வாங்க உட்காருங்க, வந்த கல்ல நிற்காதீங்க, இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா, கூத்து பார்க்க வந்தீங்களா, நாடகம் பார்க்க வந்தீங்களா, நட்டமணிக்க வந்தீங்களா. வருஷத்தில் 2 நாள் தான் நாடகம் நடக்கும். அந்த நாடக கோட்டையை பாரு 7,50,000 எழுதிருப்பேன். வரி போறா வீணா போகுது. அமேசான் காட்டில் இருக்க வரி குதிரையை பிடிச்சாந்து ஓட நின்று வச்சு எண்ணிப்படலாம். ஆனா இந்த தமிழ்நாடு இந்தியாவும் போட்டிருக்க வரியை உன்னால எண்ணவே முடியாது தெரியுமா?
உற்பத்தி வரி, சேவை வரி, வணிக வரி, இறக்குமதி வரி, அந்த தொழில் வரி, அந்த வரி, இந்த வரின்னு வரியா போட்டு தொழில் செய்யற அன்னைகளை பூரா சட்டையை கலட்ட சொன்னா ஏகப்பட்ட வரி கோடு தான் கிடக்குது. ஆனா வாழ்க்கை அவனுக்கு வளமா இல்ல. இதெல்லாம் மாத்தணும். இந்த பஸ் ஸ்டாண்டுல நின்றுட்டு தம்பிக்கு போன் பண்ணு. என்ன போன் பண்ணு? தம்பி 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாயா, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி வாங்கிட்டு வரோம்னு லேட் ஆகுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்துச்சு. நானும் வெயிலுக்கு உள்ள நின்று, இந்த அம்மா உள்ள வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏறிச்சு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாக்க அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி சொல்லிட்டு வெளியே போச்சு, அழுகையே நிப்பாட்டிருச்சு. அப்புறம் உள்ள போச்சு, அழுக ஆரம்பிச்சிச்சு. சரி ஒருவேளை நம்ம நிக்கிறதுனால, ஒத்தையா நிக்கிறதுனால பிள்ளை பயப்படுது அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். அப்பவும் பிள்ளை அழுகுச்சுங்க. ஆனா பிள்ளை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உள்ள உத்து பார்த்தேன். ஆஹா, விஷயம் இதுவா? அம்மா, உன் பிள்ளை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா அழுகும், பசு வர்றி வெளியே போய் நில்லு, பசு வந்தோடனே ஏறு. என்னப்பா தம்பி அப்படின்னா, இங்க வார 2 பேர் பெரிய மீசையை வச்சுக்கிட்டு, ஒருத்தன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒருத்தன் மீசையை வச்சுக்கிட்டு புள்ள பிடிக்க மாதிரி இருக்கிறேன். அந்த டயல்ஸ்ல ஒட்டிருக்காங்க படத்தை. உன் பிள்ளை இவங்க போட்டாவை பார்த்துதான் அழுகுது, வேற ஒண்ணுமே இல்ல. உன் பிள்ளை அழுகாம இருக்கணும்னா பசு வர்றி வெளியே நில்லு, இது பெரிய இருப்பேன் பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா அவரை பார்த்துட்டு அந்த பிள்ளை அழுகுது. பிள்ளைக்கு கூட தமிழ்நாட்டில் தெரியுது இது பூச்சாண்டி, இது பேயி அப்படின்னு. என் திருப்பத்தூர் மக்களுக்கு தெரியலையே, 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 தெரியலையே. என் அன்பு மக்களே, எஸ்புதூர் ஒன்றியத்திலிருந்து வர்றங்க. முப்போகமும் நிலத்தடி நீரை வச்சு விளையிற இடம்ங்க. இன்னும் நெல் கொள்முதல் மையம் இல்லைங்க. என் மண்ணுல வெண்டைக்காய், தக்காளி, மிளகா, கத்தரிக்காய், பாவக்காய், புடலங்காய், பீக்கிங்காய், சொரக்காய், தட்டப்பயிறு, பாசிப்பயிறு, மொச்சை, துவரங்காய், துவரம்பருப்புன்னு விளையிற என் மண்ணுல ஒரு விலை நிர்ணயம் இல்லைங்க. ஒரு கொள்முதல் பண்ற இடம் கூட இல்லைங்க. அரசு கட்டடம் கூட இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா? என் சிங்கம்னாரி மண்ணு இந்த பெரியார்பனுக்கு எஸ்புதூர் ஒன்றியத்தில் ஓசியிலே ஓட்ட போட்டு வீணாக்கிட்டேன். இந்த கூட்டத்தில் இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க. இந்த இயற்கை விவசாயியோட அன்பான கட்டளை, யாராவது ஊர்ல கபடி போட்டி வச்சியனா, கிரிக்கெட் போட்டி வச்சியனா, இந்த கரவேட்டி கட்டினா வண்டு முருகன்கள்ட்ட காசு வாங்கி கிரிக்கெட் போட்டி வைக்காத. ஏன்னா உன் வீரத்துக்கே இழுக்கு, உன் மானத்துக்கே இழுக்கு. மஞ்சரத்து வைக்கிறியா, மஞ்சரட்டுல இவங்கள்ட்ட காசு வாங்கி வைக்காத. அதே மாதிரி கோயில் கட்டுறியா, 10 பங்காளி இருந்தாலும் ₹1,00,000 பகிர்ந்து போட்டு கட்டு. ஏன் தெரியுமா? நீ பெரியார்பன்ட்ட போய் கோயில் கட்டுறோம்னு நின்னுற, 4 பேர் இப்படி போய் நின்னுற. பெரியார்பன் பாக்குறாரு, உன் ஊருக்கு வர்ற சாலையில 7 இன்ச்சி போட வேண்டியதை 3 இன்ச்சி போட்டுட்டு 4 இன்ச்சி அடிச்சிடறாரு. உனக்கு கொடுத்த 2 லட்சம் என்ன ஆயிருது? சல்லி குறைஞ்சிருது எம்எம். இந்த பயல்களுக்கு கபடி போட்டிக்கு காசை கொடுத்துட்டு என்ன பண்றாப்லனா, சிண்டாக்ஸ் நம்மளும் தான் மொட்டை மாடியில சிண்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கான். ஆனா 5 வருஷம் 10 வருஷமா இருக்குது. ஆனா ஊர்ல பஞ்சாயத்துல கவர்மெண்ட்ல சிண்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க பாரு. இங்கிட்டு பொழந்துக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு பிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் தான் திரு வைப்பு வீட்டில் வாங்குறோம், ₹65 ₹90 தான் பில்லு போடுறேன், நல்லா இருக்குது. ஆனால் பஞ்சாயத்தில் பைப்பு வாங்குவாரு ₹380 ₹350 புல்லு புல்லுன்னு அப்படியே எப்போ பார்த்தாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும். எப்படிரா உங்களுக்கு பைப்பு கிடைக்குது? நம்மளும் தான் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறோம், விவசாயத்துக்கு போடுறோம். எங்கள் ஐயா காலத்துலேயும் பைப்பு போட்டாங்க, இன்னமும் தண்ணி வருது. ஆனால் கவர்மெண்ட்டில் ரோட்டில் பைப்பு எப்படி திட்டம் பாரு. ஒருத்தன் பஞ்சாயத்தில் வந்து பைப்பு போட்டு போவேன், அதை நோண்டி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு காவேரி கூட்டி குடிநீர்னு போட்டு போவேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு திட்டம்னு சொல்லி பைப்பு போட்டு போவேன். 3 பேரும் ஒன்ன பிடுங்கி போட்டுக்கிட்டே போவேன். கடைசியில பாத்தீங்கன்னா இத 3ஐயும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு பிடிங்கிருவேன். உன் பணம்லாம் எப்படி பாலா போகுது தெரியுமா? காசெல்லாம் கரியா போகுது. திருடுறேன், முழுக்க திருடுறேன். ஊருக்கு ஊரு ஒருத்தன் கரவேட்டிக்கிட்டு பெருந்திருடேன். பெரியார்பனை தப்பு சொல்லக்கூடாது. யார் தப்பு சொல்லணும் தெரியுமா? என் வீதியில 50 ஓட்டு இருக்குது. பெரியார்பன் அண்ணே உனக்கு அந்த மூதேவிக்கு என்ன கிடைச்சிருக்கு? பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஒரு வேட்டியும் ₹1000 பணமும் கொடுத்துருக்கோம். ஆனா அதை அந்த தெருவே அடமானம் வச்சிரும் வேட்டி கட்டி. அதே மாதிரி 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இந்த அரசாங்கம் இல்ல. இங்க பாருங்க, எங்களை அடிக்கிறதுக்கு 24 கட்சி கூட்டணி. 24 எப்படி சேர்த்தாங்க? அண்ணா அறிவாலயத்துக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு போஸ்ட்மேன், அந்த இதுக்கு போஸ்ட்மேன் போறாரு. போஸ்ட்மேன் போகையில உள்ள வந்து கூப்பிட்டு, நீங்க என்ன ஆல் இந்தியா பார்ட்டியா, இந்தாங்க உங்களுக்கு 2 சீட்டு அப்படின்னு கொடுத்துதான் அவன் இதுனா. இப்ப நம்ம மாத்தணும். இதையெல்லாம் மாத்தணும்னா யாரு?
பல்லராக, பறையராக, தேவேந்திரராக, வன்னியராக, அகமுடையவராக, கள்ளராக, மறவராக, குடிகளிலே பல குடிகளாக இருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையில் அவரவருக்கு சீட்டை கொடுத்து ஒதுக்கிய சிவகங்கை பெற்றெடுத்த நமது அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வருங்கால தலைமுறைக்கு வாழ்க்கையை நம்ம நடத்தணும். இங்க வர காசு 1000 ரூபாய் கொடுத்து சத்தியம் பண்ணி இருந்தானா கவலைப்படாத. அந்த 1000 ரூபாயில 11 ரூபாயை எடுத்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு மஞ்சள் துணியில முடிஞ்சு தேர்தல் அன்னைக்கு போட்டுட்டு நீ பாட்டுக்க வந்துரு. ஒன்னும் செய்யாது. விவசாய சின்னத்தில் 3வது இடத்துல ரம்யா மோகனுக்கு குத்திட்டு வா. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள், வளமாக இருப்பார்கள். நமது சின்னம் விவசாய சின்னம். நமது எண்ணமே விவசாய சின்னம். இப்பொழுது நமது சிவகங்கை மண்ணின் மன்னாரி மன்னன் வருங்கால முதல்வன் எங்க